ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயங்களில் ரோகிணி திருநட்சத்திர உற்சவம். ஸ்ரீ பார்த்த சாரதிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கும் நடைபெற்ற ஊஞ்சல் சேவை மற்றும் திருச்சி சேவை. திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம். ஏற்பாடுகளை ஆய்வு மேற்கொண்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர். திருக்குறுங்குடி ஸ்ரீ திருமலை நம்பி கோவில் உரியடி திருவிழா. பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள். திருவண்ணாமலை ஸ்ரீ பூத நாராயண பெருமாள் கோவிலில் மத்தியாஷ்டமி. மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. கும்பகோணம் கோவிந்தபுரம் ஸ்ரீ விட்டல் ருக்மணி கோவில் தேரோட்டம். வடம் பிடித்து இழுத்த ஏராளமான பக்தர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஆவணி மாத ரோகிணி திருநட்சத்திரத்தை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பு ஆலயங்களான திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில் மற்றும் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் தாயார்கள் சமேத ஸ்ரீ பார்த்த சாரதிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கும் ஊஞ்சல் சேவையுடன் திருச்சி சேவை சிறப்பாக நடைபெற்றது. திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நேற்று மாலை அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமியை எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஊஞ்சல் ஆடியபடி காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பதக்க ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். பார்த்தனுக்கு சாரதியாக விளங்கிய ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி அபயம் காட்டியபடி உபய நாச்சியார்களோடு ஊஞ்சல் ஆடியவாறு திருக்காட்சி தர கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நுழைவாயில் ஆராதனையோடு தெய்வங்களுக்கு இரு குடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோவில் யானை முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களுடன் மாட வீதிகளில் வலம் வர செய்தனர். தெய்வங்கள் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்ன ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் சேவித்தனர். இதேபோல் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்திலும் உபய நாச்சியார்கள் சமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி விசேஷ அலங்காரத்தோடு ஊஞ்சல் மீது எழுந்தருள ஊஞ்சல் சேவை துவங்கியது. நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் தெய்வங்களுக்கு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பிறகு குழலூதும் கோலத்தில் கண்ணனும் சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமாவும் திருக்காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டியதும் திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வீதி உலா புறப்பட்டனர். கோவிலின் வெளியே எழுந்தருளிய தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மாட வீதியில் இருகுடை சேவையோடு சர்வ அலங்காரத்துடன் பவனி வந்து அருள்பாலித்தார் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி. திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவ ஏற்பாடுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 2 வரை நடைபெறவுள்ள ஸ்ரீ ஏழுமலையான் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு, செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால், கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி ஆகியோருடன் இணைந்து திருமலை மாட வீதிகளில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ ஏற்பாடுகளை பார்வையிட்டார். பக்தர்களுக்கு எவ்வித அசௌகரியமும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். பிறகு வாகன மண்டபம் அருகே நடைபெறும் பணிகளை பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து மாட வீதியில் உள்ள பல்வேறு பகுதிகளையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பிறகு வடக்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதிகளில் அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டு ஆரத்தி கொடுக்கும் பகுதிகளில் பக்தர்களை வரிசையில் அனுப்பும் ஏற்பாடுகள் பற்றியும் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு, இந்த ஆண்டு நடைபெறவுள்ள பிரம்மோற்சவத்தில் பக்தர்களுக்கு எவ்வித குறைபாடுகளும் இன்றி ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடியில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் பெருமாள் நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி, திருப்பார்கடல் மற்றும் திருமலை நம்பி என 5 நிலைகளில் அருள்பாலிக்கிறார். இதில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கோவில் கொண்டுள்ள திருமலை நம்பிக்கு ஆவணி மாத நிறைவை முன்னிட்டு விசேஷ பூஜைகளும் உரியடி திருவிழாவும் விமர்சையாக நடத்தப்பட்டது. வனப்பகுதி நடுவே அமைந்துள்ள மலை நம்பி திருக்கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் ஏராளமானோர் வருகை தந்து மூலவரையும் உற்சவரையும் தரிசனம் செய்தனர். மூலவர் ஸ்ரீ மலை நம்பிக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டதும் பஜனை குழுவினர்கள் பாடல்கள் பாடியபடி உரியடி திடலை அடைந்தனர். அங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உரியடிக்கும் நிகழ்வு துவங்கியது. சிறுமியர்கள் மற்றும் பெண்களின் கோலாட்டங்கள் ஒருபுறம் நடைபெற உரியடிக்கும் வைபவமும் மறுபுறம் சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து உற்சவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் சங்கிலி பூதத்தார் சாமியாடி சங்கிலி அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சியும் ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் மாட வீதியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பூத நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மத்தியாஷ்டமி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. கோவில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். குபேர வடிவில் விற்றிருக்கும் மூலவருக்கும் தாயார்கள் சமேதராக எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கும் வேத மந்திரங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து மூலவருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்தனர். உற்சவரை காளிங்க நர்த்தன கோலத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். பக்தர்கள் மற்றும் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ பூத நாராயண பெருமாளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பூத நாராயண சுவாமியை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கும்பகோணம் அருகே கோவிந்தபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விட்டல் பாண்டுரங்கன் திருக்கோவிலில் புதிய தேர் வடிவமைக்கப்பட்டதை அடுத்து தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. வடநாட்டு கலைவண்ணத்தில் அமைய பெற்ற இக்கோவிலில் வளாகத்தில் புதிய திருத்தேரில் ஸ்ரீ ரகுமாயி சமேதராக உற்சவர் பாண்டுரங்க சுவாமியை எழுந்தருளச் செய்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் ஆலய ஸ்தாபகரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான திரு விட்டல்தாஸ் மகராஜ், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அழகாக காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேர் கோவிலை சுற்றி வலம் வந்தது. பக்தர்கள் 1008 சிதறு தேங்காய்களை இட்டு வழிபட்டனர். ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். ரத சாஸ்திரத்தின்படி 18 அடி அகலம், 18 அடி உயரத்தில் 6.5 அடி உயரம் கொண்ட 4 சக்கரங்களுடன் 40 டன் எடையில் சைவ வைணவ தெய்வ வடிவங்களும் மகான்களும் என 250 சிற்பங்களுடன் உருவாக்கப்பட்ட புதிய தேர் வெள்ளோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி தென்னூர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு உக்கிர காளியம்மன் கோவிலில் 12ஆம் ஆண்டு சதச்சண்டி பெருவேள்வி வளர்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் 108 வேள்வி பொருட்களை பக்தர்கள் சமர்ப்பித்ததும் தாமரை பீடத்தின் மேல் பிரதான கலசத்தை மற்ற கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் தீப ஆரத்தி காட்டி பூஜைகளை துவக்கினர். 4 வேதங்களை வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க மகா குண்டத்தில் நெய்யுடன் அக்னிவார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். இதனிடையே பக்தர்கள் ஹோம பொருட்களை மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி எடுத்து வந்து சேர்ப்பித்தனர். அவற்றை மகா குண்டத்தில் 8 சத சண்டி ஹோமத்தை சிறப்பாக வளர்த்து மகா பூர்ணாஹூதி சமர்ப்பிக்கப்பட்டது. ஈரோட்டில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் பஞ்சமுக தீபங்களை ஏற்றி பூஜைகளை துவக்கினர். முதலில் சங்கல்பம் செய்து கொண்டதும் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க திருவிளக்குகளுக்கு உதிரி பூக்கள் மற்றும் அட்சதை, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றை கொண்டு பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர்.
நிறைவாக பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பித்து வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சகஸ்ர தீப அலங்கார சேவையும் முப்பெரும் தேவியர்களுக்கு ஆலய புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் பிரதான திருவிளக்கு ஏற்றப்பட்டதும் பெண்கள் அகல் விளக்குகளில் தீபங்களை ஏற்றினர். இதையடுத்து நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க ஸ்ரீ லக்ஷ்மி சரஸ்வதி தேவியர்களோடு உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்மனை தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஆரத்தை காட்டியதும் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். உச்சி பிள்ளையோடு பூச்சடை பின்னல் தாங்கி பின்னடகையும் சர்வ ஆபரணங்களுடன் முன்னடகையும் காட்டியபடி காமாட்சி அம்மன் அலைமகள் மற்றும் கலைமகளோடு பவனி வர மங்கள வாத்தியங்களுடன் முப்பெரும் தேவியர்களை கோவிலை சுற்றி சுமந்து கொண்டு வலம் வரச் செய்தனர். இரு குடைகள் பிடித்தபடி வலம் வந்ததும் ஆலய வளாகத்தில் மேடை மீது எழுந்தருளச் செய்தனர். பிறைசூடிய நாயகியாக அருள்மிகு காமாட்சி அம்மன் அழகாக திருக்காட்சி தர பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்ச்சரங்களை தேவியர்களுக்கு அணிவித்து விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முப்பெரும் தேவியர்களை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோவில்பத்து பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சன்னதியில் ஆதிசேஷன் குடைபிடிக்க அவன் மேல் சயனித்த கோலத்தில் காட்சி கொடுத்த குடந்தை கண்ணனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக கருவறையில் ஸ்ரீ வரதராஜ பெருமாளும் சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளும் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தனர். குடந்தை கண்ணனுக்கும் பட்டாடைகள் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க குடந்தை கண்ணனை தொட்டிலில் இட்டு பாடல்கள் பாடப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் குடந்தை கண்ணனின் தொட்டிலை ஆட்டி மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டதும் உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் உற்சவரை சயனிக்க வைத்து தெய்வங்களுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் சிறப்பு வாய்ந்ததும் தஞ்சாவூரை அடுத்த புன்னைநல்லூரில் அமைந்துள்ளதுமான அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோவில் அலங்கார மண்டபத்தில் உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வேத மந்திர முழக்கத்துடன் உற்சவருக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. பிறகு அம்மனை சுமந்து கொண்டு அலங்கார மண்டபத்தில் இருந்து வெளியே சுமந்து வந்தனர். பக்தர்கள் புடைசூட உற்சவரை அழைத்து வந்து திருத்தேரில் அமர்த்தி மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. பல்வேறு இசை வாத்தியங்கள், கோலாட்டங்கள், தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கும்பகோணம், திருச்சி, தேனி, கடலூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை நாம் இப்போது பார்க்கலாம். கும்பகோணம் அருகே பாபநாசம் கீழக்கோவில் 10 கிராமத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பூலோக நாயகி உடனம ஸ்ரீ பூலோகநாதர் சுவாமி கோவில் குடமுழக்கை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பிறகு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நாதஸ்வர மேள தாளங்கள், கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல கடம் புறப்பாடு நடைபெற்றது. பிறகு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஆலய மணி ஒலிக்க கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே காட்டூரில் உள்ள அருள்மிகு வலம்புரி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பக்தர்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பிறகு பக்தி பாடல்கள் பாடி கும்மி அடித்து வழிபட்டனர். கோவிலில் விற்றிருக்கும் மூலவரான அருள்மிகு வலம்புரி விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.
இதையடுத்து கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு மந்திர உச்சாடனங்களுடன் பிரதான கலசத்திற்கு மலர்கள் தூவி பஞ்ச கற்பூரம் காண்பித்ததும் கலச புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்களுடன் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மாலை சூட்டி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவர் அருள்மிகு வலம்புரி விநாயகருக்கும் கலசாபிஷேகம் செய்து வஸ்திரம் கட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு காளியம்மன் கோவில் நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பிறகு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோ பூஜை நடத்தப்பட்டதும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமானோர் கோபுரங்களை தரிசிக்க வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு பல்வேறு சிறப்பு பூஜைகளை நடத்தி புனித நீரை ஊற்றினர். பிறகு விமான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே மழவராய நல்லூரில் உள்ள அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ சீதலாதேவி என்கின்ற மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மங்கள வாத்தியங்களுடன் வேத பண்டிதர்கள் யாகசாலையில் இருந்து கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வந்து கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுரத்தையும் அருள்மிகு மாரியம்மனையும் மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர எல்லையில் அமைந்திருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் அருள்மிகு முனீஸ்வரன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. பிறகு கோபுர விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் அர்ச்சனை செய்ததும் புனித நீர் ஊற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோவிலில் தனி சன்னதிகளில் அருளும் அருள்மிகு சக்தி விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்ததும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகா மாரியம்மன் கோவிலில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. மயில் வாகனத்துடன் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பச்சை பட்டுடுத்தி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். வெற்றி வடிவேலுவுடன் காட்சி கொடுத்த அழகனுக்கு தேங்காய் பழங்களுடன் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து தூபம் காட்டி மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் நட்சத்திர தீபம், கும்ப தீபத்துடன் ஏக தீப ஆரத்தி காட்டி முருகனை தரிசித்த பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. ஆவணி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் ஸ்ரீ காலபைரவருக்கு யாகம் வளர்த்து அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. அந்த காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே அமைந்துள்ள திருவைரவன்பட்டியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாகம் பிரியாள் உடனுரை திருமெய்ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ மூலபால பைரவர் சன்னதி முன்பு பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து யாக பூஜைகளை துவக்கினர். எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க மகா குண்டத்தில் அக்னி வார்த்து நெய்யுடன் வஸ்திரங்கள், மூலிகை பொருட்கள், மலர் மாலைகள், வடை மாலை ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டத்தில் மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஏக தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு மலர்கள் தூவி தூப தீபம் காண்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க அலங்கார தீப ஆரத்தி, நாக தீபம், கும்ப தீபம், கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டன. தொடர்ந்து குடை சத்தியம், விசிறி விச்சனம், சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மற்றும் வடை மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து இசை வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பிக்கப்பட்டன. திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கு மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சுவாமிக்கு தங்க கவச அலங்காரம் செய்தனர். மலர் மாலைகளோடு எலுமிச்சை மாலைகளும் அணிந்து அழகாக காட்சி கொடுத்த கால பைரவருக்கு தூபத்துடன் மகா மங்கள தீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் ஸ்ரீ கால பைரவரை வணங்கி கோவில் வளாகத்தில் வெண்பூசணி, தேங்காய் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், வெல்லம், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரிசல், மாப்பொடி, சந்தனம், விபூதி ஆகியவற்றை கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு சுவாமிக்கு மலர் கிரீடம் அணிவித்து எலுமிச்சை, வடை மாலைகளோடு மலர் மாலைகள் சூட்டி சந்தனம், குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், நாக தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து குடை சத்தியம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து மலர்கள் தூவி அர்ச்சித்து மகா மங்கள ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கால பைரவரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த நத்தமேடு பகுதியில் இருக்கும் ஓம் ஸ்ரீ ரணபத்ர காளியம்மன் கோவிலில் அஷ்டபுஜங்கள் கொண்டு ஆயுதங்கள் ஏந்தி அசுரனை வதம் செய்யும் கோலத்தில் மூலவர் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அருள்பாலிக்கிறார். கோவிலில் தனி சன்னதி கொண்டு மூலவராகவும் அம்பிகையும் திருக்காட்சி தந்தருள்கின்றனர். தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு இங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பைரவர் முன்பு கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு கலசம் மற்றும் பைரவருக்கு தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டி அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு அண்ணாமலைநாதர் திருக்கோவிலில் ஈசான்ய மூலையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பைரவருக்கு ஆலய மணி ஒலிக்க அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு சுவாமிக்கு மலர்ச்சரங்களுடன் வடைமாலை அணிவித்து கவசங்கள் பூட்டி சிகப்பு வஸ்திரம் கட்டி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயங்களில் ரோகிணி திருநட்சத்திர உற்சவம். ஸ்ரீ பார்த்த சாரதிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கும் நடைபெற்ற ஊஞ்சல் சேவை மற்றும் திருச்சி சேவை. திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம். ஏற்பாடுகளை ஆய்வு மேற்கொண்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர். திருக்குறுங்குடி ஸ்ரீ திருமலை நம்பி கோவில் உரியடி திருவிழா. பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள். திருவண்ணாமலை ஸ்ரீ பூத நாராயண பெருமாள் கோவிலில் மத்தியாஷ்டமி. மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. கும்பகோணம் கோவிந்தபுரம் ஸ்ரீ விட்டல் ருக்மணி கோவில் தேரோட்டம். வடம் பிடித்து இழுத்த ஏராளமான பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.